ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, காது கேட்கவும் முடியாமல் வாய் பேசவும் முடியாமல் ஒரு புக் எழுதுறதுக்காக தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம படத்தோட ஹீரோயின், அதே சமயம் தனிமையில் இருக்க பொண்ணுங்களை தேடி தேடி கொலை பண்ணுற சைக்கோ கொலைக்காரங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்படி அந்த சைக்கோ கொலைக்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப ஹாரராக சொன்ன படம் தான் ஹஷ். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுக்கு நடுவில் ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டில் ரொம்ப நிம்மதியாக புக் எழுதுறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோயின் வந்திருக்காங்க. இவங்களோட பேர் மேடி. நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு புக் ரைட்டர். 13 வயசில் இவங்களுக்கு வந்த ஒரு ஃபீவர்னால இவங்க டெஃப் அண்ட் டப் ஆயிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க நெட்டை பார்த்து சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவங்களோட ஃப்ரெண்டான சாரா இவங்களை பார்க்க வரேன்னு சொல்லி இவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த சாராவோட வீடு இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கு. இப்போ சாராவும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. உன்னோட புக்கை படித்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டிலேருந்து ஒரு அலாரம் சத்தம் கேட்குது. எதனாலன்னா நம்ம ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருந்ததை அப்படியே விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதனால ஃபயர் அலாரம் அடிச்சிருக்கும். நம்ம ஹீரோயினும் அங்கே போயிட்டு அந்த அலாரம்ல இருக்க பேட்டரியை கழட்டிடுறாங்க. சாரா அங்கே ஏன் இவ்வளோ சத்தமாக வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறப்போ, எனக்கு தான் காது கேட்காதில்ல, அதனால அந்த சவுண்ட் வைப்ரேஷனை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு, சாரா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்து அதை டிலீட் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே அவங்களோட கதையை எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எழுதிக்கிட்டே இருக்கிறப்போ எதுக்காக கால் பண்ணியிருப்பானோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த காலை அவன் பார்த்துட்டு கண்டினியூஸாக நம்ம ஹீரோயினுக்கு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் மொபைலில் சைலண்டில் வச்சுட்டு கிச்சனில் தீஞ்சு போன ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு போன சாரா உடம்பு ஃபுல்லாக ரத்த காயங்களோட அங்கே கதவை தட்டுறாங்க. அந்த நேரம் அவளோட முதுகுல ஒரு அம்பு சொருகுது. என்னன்னு பார்த்தா மாஸ்க் போட்டுட்டு ஒரு சைக்கோ கத்திய வச்சு பயங்கரமா சாராவை குத்தி கொலை பண்றான். அவ சாகுற வரைக்கும் விடாம குத்திக்கிட்டே இருப்பான். இது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. சாரா இறந்ததுக்கு அப்புறமா அந்த கிளாஸ் அந்த சைக்கோ தட்டி பாக்குறான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அவளுக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த இவன் தெரிஞ்சுக்கிறான். இவளை கொலை பண்ணா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் திரும்பவும் அவங்க கதையை எழுத ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே இந்த சைக்கோவும் மெதுவா வீட்டுக்குள்ள வந்துடுறான். இவளுக்கு தான் காது கேட்காதேன்னு கையில இருந்த கத்தியை தட்டிட்டு அங்க திமிரா நின்னுகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வீடியோ கால் பண்ணதுனால இந்த சைக்கோ அங்கே போய் ஒளிஞ்சுப்பான். அவங்களோட தங்கச்சி கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினோட மொபைலை எடுத்துடுறான். அவங்க தங்கச்சியும் அதை பார்த்துட்டு ஏதோ ஒன்று அசைஞ்சிச்சுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் ஒன்றும் இல்லை, பூனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பூனையை அவங்க வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே காணோம். சரி ஓகே, நம்ம பண்ணிட்டு இருந்த வேலையை நாம பார்க்கலான்னு சொல்லி உட்கார்றப்போ திடீர்னு அவங்க ஃபோன்ல இருந்தே அவங்களுக்கு மெசேஜ் வருது. அவங்க அந்த வீடு ஃபுல்லாக பூனைங்க தேடினது, அது மட்டும் இல்லாமல் இப்போ லேப்டாப்பை ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்குது, இது எல்லாத்தையுமே ஃபோட்டோஸாக அனுப்புகிறான். அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே டோர் ஓப்பன் ஆயிருக்கு. பொறுமையாக டோர் பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே வெளியே நின்றுக்கிட்டு அவன் அந்த ஃபோனை காட்டுறான். நம்ம ஹீரோயினும் டக்குன்னு ஓடி போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த சைக்கோவால உள்ள வர முடியல. இந்த வீட்டில் இருக்க எல்லா டோர்ஸ் வழியாவும் அவன் உள்ள வர ட்ரை பண்றான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஓடி போய் எல்லா டோர்ஸையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வெளியே இருந்து அந்த சைக்கோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் லேப்டாப்ல போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சைக்கோ வீட்டுக்கு வர பவர் சப்ளை எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறான். அதனால இவங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்த ஒய்ஃபையும் கட் ஆயிருது. சரி ஓகே, வேற ஏதாச்சும் ஒய்ஃபை இருக்கான்னு நம்ம ஹீரோயின் செக் பண்றப்போ சாராவோட ஒய்ஃபை இருக்கிறது காட்டுது. ஆனா அந்த ஒய்ஃபைக்கான பாஸ்வேர்ட் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. இந்த சைக்கோவும் வெளியிருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தென்னாவட்ட அங்க நின்னுகிட்டு இருக்கான். கத்திய வச்சு அங்க இருக்க ஜன்னல்கள் எல்லாத்துலயுமே கோடு போடுறான். அப்படியே இவங்களோட கார்ல இருக்க டயர் எல்லாத்தையுமே குத்தி கிழிக்கிறான். நம்ம ஹீரோயினும் பயந்து போய் அழுகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பேக்ல இருந்து லிப்ஸ்டிக் எடுத்து, உன் முகத்தை நான் இன்னும் பார்க்கல, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துக்கிட்டு இருக்கான், நான் யார்கிட்டையும் இதை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லி எழுதி டார்ச் லைட் அடிச்சு அவனுக்கு காட்டுறாங்க. அவனும் அதை பார்த்து படிச்சுட்டு டக்குன்னு அவனோட மாஸ்கை கழட்டிடுறான். இப்போ நீ என்னோட முகத்தை பார்த்துட்ட, உன்னால என்னோட லிப் மூமெண்ட்டை புரிஞ்சுக்க முடியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயினும் பயந்துக்கிட்டே ஆமான்னு சொல்றாங்க. நான் நினைச்சா என்னால உன்னை இப்பவே கொலை பண்ண முடியும், ஆனா நான் அதை பண்ண போறதில்ல.
நீ எவ்வளோ ட்ரை பண்றியோ பண்ணிக்கோ, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கே தோணிரும் அவ்வளவுதான் நாம செத்துட்டோம் காலி அப்படின்னு. அந்த நேரத்துல நான் உள்ள வருவேன்னு சொல்றான். புரிஞ்சதுன்னா தலையாட்ட சொல்றான். அவங்களும் பயந்துகிட்டே தலையாட்டுறாங்க. இப்ப அப்படியே ஒரு கையில சுத்தியல் இன்னொரு கையில கத்தின்னு எடுத்துட்டு அங்க இருக்க எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க பெட்ரூமையும் லாக் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவங்க விண்டோ ஏதோ வைப்ரேட் ஆகுற மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா இறந்து போன அந்த சாராவோட பாடி எடுத்துட்டு அவங்க தட்டி ஹெல்ப் கேட்குற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த சைக்கோ. இதை பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டு ஹாலுக்கு வந்துட்டு கதறி கதறி அழுறாங்க நம்ம ஹீரோயின். அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா சாரா எப்பவுமே அவளோட மொபைலை பாக்கெட்ல தான் வச்சிருப்பா. அவளோட பாடியில இருந்து அந்த மொபைலை எடுக்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ண போறாங்க. அதனால அவங்களோட கார் கீயை எடுத்து ஆன் பண்ணி அவனை டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா மொத்த டோர் அண்ட் விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால எந்த சென்சாருமே ஒர்க் ஆகல. இப்போ பயந்துட்டே டோரை ஓபன் பண்ணி அந்த கார் கீயை மட்டும் ஆன் பண்ணிட்டு டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த அலாரம் சத்தத்தை கேட்டுட்டு அந்த சைக்கோ அங்க போறான். அந்த கேப்ல விண்டோவை ஓபன் பண்ணி பாதி உடம்ப வெளியே வச்சு சாராட்ட இருக்க போனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சைக்கோ அங்க வந்துடுறான். அந்த சைக்கோ அங்க வர்றதுக்கும் நம்ம ஹீரோயின் அந்த டோரை க்ளோஸ் பண்றதுக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸா இருக்கும். ஆனா இந்த சைக்கோ வந்து அந்த விண்டோக்கு இடையில கைய விட்டுடுறான். நம்ம ஹீரோயின் வந்து நல்லா ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சைக்கோ அவனோட முழு பலத்தை போட்டு அந்த விண்டோவை ஓபன் பண்ண பாக்குறான். அப்போ டக்குன்னு பக்கத்துல இருக்க சுத்தியில எடுத்து அவனோட கையில பயங்கரமா ஒரு அடி அடிக்கிறாங்க. அவனும் கையை எடுத்துடுறான். வலியில அங்க துடிக்கிறான். அப்படியே அவளை பார்த்துட்டு இந்த மொபைலுக்காக தானே வந்தேன்னு சொல்லி அந்த மொபைலை எடுத்து காட்டுறான். அந்த மொபைலை எடுத்து சாராவோட பாடி மேல வச்சுட்டு உன்னால முடிஞ்சா எடுத்துக்கோன்னு தெனாவட்டா பேசுறான். ஐயோ நமக்கு இருந்த வாய்ப்பும் போச்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த சைக்கோ நம்ம ஹீரோயினை விண்டோ வழியா தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால இவன் பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் பேக் டோர்ல பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரண்ட் டோர் வழியா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்க மரத்திலேயே வந்து ஒரு அம்பு அடிக்குது. அடுத்த அம்பு அவன் லோட் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோயின் பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவாங்க. அதையும் பார்த்துட்டு அந்த சைக்கோ சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் வந்து நம்ம ஹீரோயினை முன்னாடியே கொண்டிருக்கலாம். ஆனா இவன் வந்து பொறுமையா இவங்களை டார்ச்சர் பண்ணி சாகடிக்கணும்னு சொல்லி அமைதியா இருக்கான். இப்ப எப்படியாச்சும் நாம இங்கிருந்து தப்பிச்சாகணும்னு மாடியில ஒரு விண்டோ இருக்கும். அதை ஓபன் பண்ணி வெளியே வந்து இந்த சைக்கோவை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஒரு டார்ச் லைட்டை எடுத்து தூரமா தூக்கி போடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ ஓடுறான். இதுதான் கரெக்டான சான்ஸ், நம்ம இறங்கி ஓடி போயிடலான்னு பொறுமையா இறங்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட தொட்டையிலேயே ஒரு அம்பு விடுறான். அது மட்டும் இல்லாம அடுத்த அம்பை லோட் பண்ணி நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்கு எய்ம் பண்றான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. இப்போ அந்த சைக்கோ மேல ஏற ட்ரை பண்றான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இவன் குத்தின அம்பை வச்சு அவன் கையில இருந்த கிராஸ் பவை புடுங்கிட்டு ஒரே அடி அடிக்கிறாங்க. அவன் கீழே விழுந்துடுறான். அதையும் எடுத்துக்கிட்டு காலில் அடிபட்டதுனால நொண்டி நொண்டி வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மேல அந்த சைக்கோவை ஏறிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு காயத்துக்கு மருந்தை போட்டுட்டு கிராஸ் பவை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. இதை அவன் பார்த்துட்டு திமிரா வெளியே சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். இப்ப சாராவோட ஹஸ்பண்ட் சாராவை காணோன்னு அங்க தேடி வரான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் காது கேட்காதுல்ல. இந்த பக்கம் அந்த சைக்கோ என்ன பண்றான்னா போலீஸ் மாதிரி அவர் முன்னாடி ஆக்டிங் போடுறான். அவரும் அதை பார்த்து நம்பிடுறாரு. இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபை காணோம், அதனால தான் தேடிட்டு வந்தேன்னு சொல்றாரு. சரி நான் பேக்கப்க்கு கால் பண்ணணும், உங்க மொபைலை கொடுங்கன்னு சொல்லி அவர் மொபைலை கேட்கறான். அவரும் கையில மொபைலை கொடுத்துடுறாரு. இவரும் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் போடுறான். யார் கால் பண்ணி வந்தீங்கன்னு இவர் கேக்குறாரு. அந்த சைக்கோவும் நம்ம ஹீரோயினோட பேரை சொல்றான். இப்போ இவருக்கு ஒரு டவுட் வருது, நம்ம ஹீரோயினுக்கு தான் பேசவே முடியாதுல்ல, அப்புறம் எப்படி இந்த சைக்கோக்கு கால் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. இப்போ அப்படியே அந்த சைக்கோவை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு அவரோட கையில ஒரு பெரிய கல்லை எடுத்து வச்சுக்கிறாரு. அவரும் நம்ம ஹீரோயினை பாத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்களேன்னு அவங்கள பாக்குறதுக்குள்ள அவரோட கழுத்திலேயே கத்தி இறக்கிடுறான் இந்த சைக்கோ. அவரோட கழுத்துல இருந்து ரத்தம் அப்படியே தெரிக்குது. அப்பவும் அந்த சைக்கோவை அவர் அடிக்க பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த சைக்கோ அவரை நிறைய இடத்துல அட்டாக் பண்ணிடுறான். அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் வெளியே தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சைக்கோ அங்க வந்து நம்ம ஹீரோயினை புடிச்சு ஒரு பாறாங்கல்ல எடுத்து நம்ம ஹீரோயினோட தலையிலேயே அடிச்சு அவங்கள சாகடிச்சிடுறான். என்னடா நம்ம ஹீரோயினே சாகடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. நம்ம ஹீரோயின் வந்து இது எல்லாம் நடந்த மாதிரி நினைச்சு பார்த்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் புக் ரைட்டர் ஆச்சே, வெளியே போனாலும் நாம செத்துருவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன். இப்போ பல கோணங்கள்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே போனாலும் நீ காலி, வீட்டுல இருந்தாலும் ரொம்ப ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, அதனாலவே நீ செத்து போயிருவ. இப்போ ஒரே ஒரு வழி, அவனை கொலை பண்ணி ஆகணும்னு யோசிக்கிறாங்க.
இந்த பக்கம் வெளியே ஒரு பூனை போய்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த சைக்கோ வா நான் உன்னை சாகடிக்கிறேன்னு ஒரு கத்தி எடுத்து அந்த பூனையை கொல்லலான்னு சொல்லி போறப்போ அவனோட நெஞ்சிலேயே ஒரு அம்பு வந்து இறங்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஆனா அவன் மேல சரியாவே அந்த அம்பு படல. அடுத்த அம்பை லோட் பண்ண தெரியாம நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள ஓடுறப்போ அந்த இன்னொரு அம்பை தெரியாத்தனமா கீழே விட்டுடுறாங்க. அதை எடுக்க நம்ம ஹீரோயின் ட்ரை பண்றப்போ அந்த சைக்கோ டோரோட வச்சு அவங்களோட கையை நசுக்குறான். அது மட்டும் இல்லாம அவனோட பூட்ஸால நம்ம ஹீரோயினோட கையை மிதிச்சு அவங்க எலும்ப உடைச்சிடுறான். நம்ம ஹீரோயினும் எப்படியோ டோரை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா உள்ள வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் அழுகிறத பார்த்துட்டு இந்த சைக்கோவும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நான் உள்ள வர்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்றப்போ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ ஒரு கோலடா, முடிஞ்சா உள்ளவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருந்த ரத்த தலையை எழுதி காட்டுறாங்க. இப்ப அவன் அதை பார்த்துட்டு முழுசா சைக்கோவா மாறிட்டு அந்த டோரை உடைக்க பாக்குறான். அதே நேரத்தில் இந்த சைக்கோவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாங்க. இவனோட ஹைட்டு, இவனோட கழுத்தில் இவன் டேட்டூ போட்டிருக்கிறது, இவன் கூட நான் சண்டை போட்டு தான் இறந்தேன், ஐ லவ் யூ மாம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு நேராக பாத்ரூம்குள்ளே போய் உட்காடுறாங்க. நம்ம ஹீரோயினும் கையில கத்தியை வச்சுட்டு நேரா டோரை பார்த்து அவன் வந்தாம்னா குத்துறதுக்கு ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சைக்கோ ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி பாத் டப்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஐயோ இப்படி பாவமா சாக போறிய அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிப்பான். அப்ப அவனோட மூச்சு காத்து நம்ம ஹீரோயினோட மேல பட்டதும் நம்ம ஹீரோயினும் உஷாராயிட்டு அப்படியே கத்தியை திருப்பி அவனோட காலிலேயே குத்துறாங்க. இப்போ அவன் அங்கே வழியில துடிக்கிறான். நம்ம ஹீரோயின் பொறுமையா நடந்து கிச்சனுக்கு வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பிளட் லாஸ் அதிகமா ஆனதுனால அங்க மயக்கம் வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ அந்த சைக்கோவும் கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ண பக்கத்துல வருவான். அப்போ ஒரு ஸ்ப்ரே எடுத்து அவனோட கண்ணிலேயே அடிச்சிருவாங்க. இப்போ இவன் கண்ணு தெரியாம அங்கேயும் இங்கேயுமா தடுமாறுறப்போ அங்க இருந்த அலாரத்தை நம்ம ஹீரோயின் ஆன் பண்ணி விட்டுடுறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்து அவனை குத்த வரப்போ சைக்கோ நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு இவங்கள செம்ம அடி அடிச்சு அவங்களோட கழுத்தை நெரிக்கிறான். நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா நினைவை இழந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் அவங்க கண் முன்ன வர்றாங்க. பக்கத்துல ஏதாவது பொருள் இருக்கான்னு இவங்க கையை வச்சு தடவிக்கிட்டு இருக்கப்போ அங்க ஒரு பொருள் கிடைக்குது. அதை எடுத்து அவனோட கழுத்துலயே ஒரே குத்து குத்துறாங்க. அவன் மயங்கி போயிட்டு நம்ம ஹீரோயினோட மேலேயே விழுந்துடுறான். அப்படியே அவங்க மேல இருந்து அவனை கீழே தள்ளி விடுறாங்க. அவனும் அந்த இடத்துலயே செத்து போயிடுறான். அவனோட பாக்கெட்ல இருந்து மொபைலை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அப்படியே தள்ளாடி அந்த வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்றாங்க. அவங்க பக்கத்திலேயே அவங்க வளர்த்த செல்லமான பூனை அங்க வருது. அந்த பூனைக்கு தடவி கொடுத்துட்டே இருக்கும் போது அங்க போலீஸ் வந்துடுறாங்க. அதோட படமும் முடியுது. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.